வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸை கம்ப்ளீட்டாக வந்து கவர் பண்ண பார்க்குறேன். ஓகே, அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு கம்ப்ளீட் செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸோட வீடியோவை இது இருக்க போகுது. ஓகே, எவ்வளோ நேரம் எடுக்குன்னு தெரில. ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டினை ரீட் பண்ணி அதுக்கு தகுந்தாப்பில் நான் வரைய போகிறேன். இதில் வந்து ஃப்ரீ ஹேண்டாக நான் வந்து வரைகிறேன். நீங்கள் பை யூஸிங் த எக்ஸாக்ட் டைமென்ஷன்ஸோடு நீங்கள் வரைஞ்சி பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஓகே, கியூப் ஆஃப் 45 mm ரெஸ்ட் ஆன் ஹெச்பி எங்கே உட்காந்துருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஹெச்பியில் உட்காந்துருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு டேட்டா கிவன். ஒன் ஆஃப் இட்ஸ் வெர்டிக்கல் ஃபேஸ் இஸ் இன்க்ளைன்ட். ஓகே, இதுதான் முக்கியமான விஷயம். வெர்டிக்கல் ஃபேஸ் என்ன பண்ணிருக்கு, இன்க்ளைன்ட் ஆகிருக்குன்னு இருக்காங்க. ஓகே, முடிஞ்சுது. அண்டு செக்ஷன் பிளேஸ் பேரலல் டு கட் பண்ணுறாங்க அட் ஏ டிஸ்டன்ஸ் 15 mm ஃப்ரம் த வெர்டிக்கல் எட்ஜ் நியரர் டு த அப்சர்வர். வெர்டிக்கல் எட்ஜ் நியரர் டு த அப்சர்வர் அப்படின்னா இது விபி பிளேன், இது ஹெச்பி பிளேன். வெர்டிக்கல் நான் எப்போவுமே நம்ம சொல்கிறது தான், வெர்டிக்கல் பிளேன் அப்படின்னா ஹெச்பியில் கட் பண்ணுங்கள், ஹரிசாண்டல் எட்ஜ் அப்படின்னா விபியில் கட் பண்ணுங்கள். ஓகே, புரிஞ்சுதா? இந்த கொஷினை அப்படியே இது பண்ணிக்கணும். அதாவது ஒரு க்யூப் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுங்கள். எப்படி நம்ம ட்ரா பண்ணுறேன், இது நம்ம யூஸிங் எக்ஸாக்ட் டைமென்ஷன்ஸோடு நான் வந்து ட்ரா பண்ணலை. ஓகே, நான் ஏதாவது ஒரு இடத்துல ப்ரொடக்டரை ப்ளேஸ் பண்ணி என்ன பண்ணுறேன், 45 mm தானே கொடுத்துருந்தாங்க. அந்த இடத்துல ப்ரொடக்டரை வச்சு அந்த இடத்துல டாட் வச்சு ப்ரொடக்டரை அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி 40 எத்தனை டிகிரி ஆங்கிள் இன்க்ளினேஷன் 30 டிகிரி டு விபி. அப்போ இது எங்கே நான் வரையணும், ஹெச்பியில் தான் வரையணும். ஃபஸ்ட்டே ஹெச்பின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்போது 30 டிகிரி எடுத்து ஒரு லைன் என்ன பண்ணிடுறேன், ட்ரா பண்ணிடுறேன். 30 டிகிரி எடுத்து ஒரு லைன் என்ன பண்ணிடுறேன், ட்ரா பண்ணேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், க்யூபை வரைகிறேன். ஆஃப் சைடு என்னது 40, ஆஃப் சைடு என்ன சொன்னாங்க 45. ஓகே, ஆஃப் சைடு என்னது 45. அப்போ எக்ஸாக்டாக என்னது 4.5 இருக்கிற மாதிரி என்ன பண்ணியாச்சு, நான் ட்ரா பண்ணியாச்சு. அடுத்து இது என்ன பிளேன், இது வெர்டிக்கல் பிளேன், இது என்ன பிளேனு, ஹரிசாண்டல் பிளேன். இதோட டிகிரி நான் எவ்வளோக்கு எடுத்து கட் பண்ணியிருந்தேன், 30 டிகிரி எடுத்து கட் பண்ணியிருந்தேன். இப்போ எனக்கு வார்த்தை வந்து கொடுத்துருந்தாங்க, என்ன கொடுத்துருந்தாங்க அப்படி தான் நான் ஃபஸ்ட்டு வரைஞ்சிருக்கேன். ஓகே, டிஸ்டன்ஸ் 15 mm ஃப்ரம் த வெர்டிக்கல் எட்ஜ். வெர்டிக்கல் எட்ஜ்னு இந்த இடம் வெர்டிக்கல் எட்ஜ். ஓகே, இது வந்து ஹரிசாண்டல் எட்ஜ். கன்ஃபார்மாக இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்க வீடியோஸும் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஜூம் அவுட்டை குறைச்சிடறேன். வெர்டிக்கல் எட்ஜ்னா இந்த இடம். வெர்டிக்கல் எட்ஜ் எந்த இதுலேருந்து சொல்லியிருக்காங்க, 15 mm. ஓகே, அப்போ இதுலேருந்து ஒரு 1.5 எடுத்துக்கோங்க. நீங்கள் பை யூஸிங் எக்ஸாக்ட் டைமென்ஷன் நான் 1.5 எடுத்து என்ன பண்ணுறேன்னா இங்கேருந்து கட் பண்ணிடுறேன். இதோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.5, அதாவது 15 mm. ஓகே, 15 mm எடுத்து கட் பண்ணியாச்சு. இப்போ கீழே இருந்து அந்த கட்டிங் இதுக்கு பிளேன் பேர் கொடுக்குறேன். இது 1, இது 2, இது 1, இது 2, இது 3, இது 4. அதாவது இந்த பேர் கொடுத்துடக்கூடாது. இங்கேருந்து 1.5 எடுத்து என்ன பண்ணியிருக்கேன், கட் பண்ணியிருக்கேன். ஓகே, இது வந்து க்யூப் அப்படின்னு சொன்னதுனால மேலே என்ன போர்ஷன் தான் இருக்க போகுது, எனக்கு அதே ஸ்கொயர் போர்ஷன் தான் மேலே எனக்கு இருக்க போகுது. ஓகே, நீங்கள் கொஞ்சம் டைமென்ஷன்ஸோட எக்ஸாக்டாக வரீங்க. கீழேருந்து இந்த கட்டிங் லைன்லேருந்து மேலே நான் எடுத்து விட்டுட்டேன். மேலே நான் எடுத்து விட்டேன்னு இந்த ஷேடட் ஏரியா மட்டும் எனக்கு என்ன ஆயிருக்கும், கட் ஆகிருக்கும். ஓகே, அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஃபஸ்ட்டு டயக்ராம் முடிச்சாச்சு. அடுத்து செகண்டு என்ன கொடுத்துருக்காங்க, பேஸ் 45 கொடுத்துட்டாங்க. இது என்னது ஹைட்டு வந்து 75 கொடுத்தாங்க. ரெஸ்ட் வித் ஹெச்பியில் உட்காந்துருக்கு அப்படின்ட்டாங்க. ரெக்டாங்குலர் ஃபேஸஸ் பேரலல் அப்படின்ட்டாங்க. இது ஹெக்ஸகனல். ரெக்டாங்குலர் ஃபேஸஸ் பேரலல் அப்படின்னா இப்போ இப்படி வரைய போகுது. ஹெக்ஸகனை இப்படி நான் வரைய போகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, வரைய போகிறேன். ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, டேரக்ட் 15 mm ஃப்ரம் த என்னது ஆக்சிஸ்லேருந்து 15 mm எடுத்து என்ன பண்ணுங்கள், கட் பண்ணுங்கன்னு இருக்காங்க. ஓகே, தென் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியாச்சு, ஹெக்ஸகனை ட்ரா பண்ணியாச்சா. இந்த ஹெக்ஸகன் ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு மெத்தடை நான் வந்து சொல்லியிருப்பேன். அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இப்போ அந்த மெத்தடை மட்டும் நான் வரைஞ்சி காமிக்க கொஞ்சம் பெருசாக வந்துடும். ஓகே, நான் வரைஞ்சி காமிக்கல. ஹெக்ஸகன் எப்படி நம்ம ட்ரா பண்ணுங்கிறது. இது என்ன பிளேனு, ரெஃபரன்ஸ் பிளேன். மேலே விபி ரீஜன், கீழே ஹெச்பி ரீஜன். ஹெக்ஸகனை ட்ரா பண்ணியாச்சு. ஓகே, பை யூஸிங் எக்ஸாக்ட் டைமென்ஷன்ஸோட நீங்கள் வரைஞ்சி பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். புரிஞ்சுது? இது என்னென்னு சொல்லியிருந்தாங்க, கொஸ்டினை மட்டும் அப்படி ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கோங்க. ஹெக்ஸகனல் ப்ரிசம் தானே கொடுத்துருந்தாங்க, ப்ரிசம் ஆஃப் சைடு அப்படி ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கிட்டீங்களா. ஹெக்ஸகனல் ப்ரிசம் தான் கொடுத்துருந்தாங்க. அப்போ ப்ரிசம் அப்படின்னா மேலே என்ன போர்ஷன் இருக்க போகுது, ரெக்டாங்குலர் போர்ஷன் இருக்க போகுது. ஜூம் அவுட்டை கொஞ்சம் குறைக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, மேலே என்ன போர்ஷன் இருக்க போகுது இருக்குது. என்ன சொல்லியிருந்தாங்க, இங்கேருந்து தரையிலேருந்து 15 mm கழிச்சு வராது. அப்போ தரையிலேருந்து ஒரு 15 mm எடுத்து என்ன பண்ணுங்கள், ஆக்சிஸில் கட் பண்ணுங்கன்னு இருக்காங்க. இதை நான் ஜூம் பண்ணுறேன். ஓகே, தரையிலேருந்து 15 mm எடுத்து ஆக்சிஸ் சாரி ஃப்ரம் த பேஸ் இல்லை ஆக்சிஸ், ஃப்ரம் த ஆக்சிஸ் அப்படின்னா மிட் பாயிண்டில் இருந்து அடிச்சிருக்கு. சைடில் வரைஞ்சிட்டு இதான ஆக்சிஸு. இந்த ஆக்சிஸ்லேருந்து 15 mm தள்ளி, அப்போ இதிலேருந்து ஒரு 15 mm தள்ளி என்ன பண்ணுங்க, அப்படி கட் பண்ணுறோம். கட் பண்ணுறது இங்கே நம்ம யூஸ் பண்ணி 1, 2, இது 3, இது 4 கீழேருந்து அப்படியே மேலே இன்க்ளைன் பண்ணுங்கள். அதாவது அந்த கட்டிங் எட்ஜில் இருந்து, இந்த கட்டிங் எட்ஜிலேருந்து மேலே அப்படியே கோட்டுக்கு ஏற்றினா 1, இங்கேருந்து அப்படியே கோடு சேர்த்தா 2,
ஓகே. அப்போ இந்த ஷேடட் ஏரியா தான் என்ன ஒரு கட்டாக போகுது அப்படின்னு இருக்கும். ஓகே. அடுத்த கொஸ்டின், கியூப் ஆஃப் சைடு ஹேவிங் ஒன் அண்டு பேரல் அண்டு கியூப் இருக்குது, பெர்பெண்டிகுலர் இருக்குது, அபவ் ஹெச்பியில் வந்து அதை வந்து வரைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. டேட்டா ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. 15 mm ஃப்ரம் த ஹரிசாண்டல் எட்ஜ். ஃபஸ்ட்டே நான் சொன்னேன், ஹரிசாண்டல் எட்ஜ்னா மேலே, வெர்டிகல் எட்ஜ்னா கீழே, அவ்வளோதான் விஷயம். ஓகே. எங்கே உட்காந்துருக்கு ஃபஸ்ட்டு விஷயம், அபவ் ஹெச்பின்ட்டாங்க. 20 mm அபவ் ஹெச்பியில் எடுத்து என்ன பண்ணுங்கள், ட்ரா பண்ணணும். ரெஃபரன்ஸ் லைன் வரைஞ்சாச்சு. அபவ் ஹெச்பின்னா நம்ம எப்போவுமே விபி டேட்டாவில் ஹெச்பியோட இடத்துல வரைவோம், ஹெச்பி டேட்டாவை விபியோட இடத்துல வரைவோம். அப்போ விபியோட இடத்துல 20 mm எடுத்து ஒரு கோடை அடித்தாச்சு. கோடை அடிச்சுட்டு என்ன சொல்லியிருக்காங்க, விச் இஸ் ஈக்குவலி இன்க்ளினேஷன்ஸ் அப்படின்னு வார்த்தை கொடுத்துருக்கான். அப்போ இங்கிட்டு 45 இங்கிட்டு 45 பிளேஸ் த ப்ரொடக்டர் ஹியர். இங்கே ப்ரொடக்டர் அப்படி வச்சு நாங்கள் வரைஞ்சி காமிக்கிறேன் தனியாக. ஒவ்வொரு நம்ம சம்மா சால்வ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் டைம் ஆயிரும். அதனால தான் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் கவர் பண்ண பார்க்குறேன். ஓகே. அதை அப்படின்னு வரைஞ்சிட்டு இங்கே ஒரு ப்ரொடக்டரை வச்சுட்டு இங்கிட்டு 45 டிகிரி, இங்கிட்டு 45 டிகிரி எடுத்துகிட்டு இதை என்ன பண்ணியாச்சு, கியூப் வரைஞ்சாச்சு. இப்போ மேலே கியூபோட இந்த போர்ஷன் கிடச்சிட்டு அப்படின்னா கியூபோட கீழே உள்ள போர்ஷன் என்னது, அதே ஸ்கொயர் போர்ஷன் கீழே கிடச்சோம். அதான் இங்கே நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகே. ட்ரா பண்ணதுக்கப்புறம் என்ன வார்த்தை சொல்லியிருந்தாங்க, 15 mm ஃப்ரம் த ஹரிசாண்டல் எட்ஜ். ஹரிசாண்டல் எட்ஜிலேருந்து 15 mm, ஹரிசாண்டல் எட்ஜ் தானே, அங்கிட்டிருந்து என்னது 15 mm எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, கட்டிங் பிளேனை வரைஞ்சாச்சு. கட்டிங் பிளேனை வரைஞ்சாச்சு. ஓகே. அதுக்கு நம்ம பேர் கொடுக்கணும், 1 dash 2 dash இங்கே 3 dash இங்கே 4 dash. இப்போ அப்படியே கீழே ஸ்ட்ரைட் லைனாக இழுத்து விடணும். அது கீழே அடிக்கிற இடம் 1, இங்கே கீழே அடிக்கிற இடம் 2, இங்கே அடிக்கிற இடம் 3, இங்கே அடிக்கிற இடம் 4. நல்லா புரிஞ்சுக்கணும். இது டாப் வியூ, இது ஃப்ரண்ட் வியூ. ஃப்ரண்ட் வியூவில் பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த இதுவும் தெரியும், இந்த இதுவும் தெரியும். புரியுதா? அதனால தான் நம்ம 2 இடத்துல டைமென்ஷன் நம்ம காலேஜ் படிக்கும்போதே நம்ம வந்து படிச்சிருப்போம். 1 2 3 4. இது வந்து டாப் வியூலேருந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு போர்ஷன் மட்டும்தான் தெரியும், இந்த ஒரு போர்ஷன் மட்டும்தான் தெரியும். ஆனால் ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்க்கும்போது இந்த போர்ஷனும் தெரியும், அதுக்கு கீழே உள்ள போர்ஷனும் தெரியும். அதனால் 1 2 3 4 நம்ம பேர் கொடுத்துக்கலாம். ஓகே. அடுத்த சம், கியூப் ஆஃப் 50 mm அண்ட் ஈக்குவலி இன்க்ளினேஷன்ஸ்னால் இப்போ நான் வரையணும்னு சொன்னது தான். இட் இஸ் கட் பை எ பிளேன். ஓகே. அது எல்லாமே பார்த்துக்கலாம். ட்ரூ ஷேப் எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க. இட் இஸ் கட் பை எ பிளேன் செக்ஷன் பெர்பெண்டிகுலர் டு விபி. ஓகே. இது வந்து ஆங்கிள் கண்டுபிடிக்கிற சம். ஓகே. இதை நான் கடைசி வந்து சால்வ் பண்ணுறேன். ஓகே. அந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் போட்டிருக்கோம், ரெண்டாவது இந்த ப்ராப்ளம். இது டைப் 2ல் கூட நான் கன்வெர்ட் பண்ண பார்க்குறேன், ஏன்னா இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிது. இது செகண்ட் ப்ராப்ளம், இது தேர்டு ப்ராப்ளம். ஓகே. எல்லாமே நான் ப்ராப்ளத்தோடு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ப்ராப்ளம் வந்து வச்சுருக்கிறேன், நான் பக்கத்தில் டாட் வச்சுக்கிறேன். ஓகே. இதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். இன்ஃபினிட்டி போட்டாச்சு. இதையும் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஏன்னா இந்த டைப் ப்ராப்ளம்ஸ்லாம் நான் இன்னொரு வீடியோவில் கன்வே பண்ணுறேன். ஓகே. இப்போ அடுத்த மாடல் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பெண்டகுலர் பிரமிட் ஆஃப் சைடு வித் இட்ஸ் பேஸ் ஆன் ஹெச்பி. பேஸ் இதில் இருக்குது, ஹெச்பியில் இருக்குது, வித் இட்ஸ் பேஸ் ஹெச் பெர்பெண்டிகுலர். அப்போது பென்டகனல் பிரமிட்னு இருக்குங்க. பென்டகனல் இதான் பெர்பெண்டிகுலர், பேஸ் ஹெச் பெர்பெண்டிகுலர். பிரமிட் அப்படின்னாலே இப்படி ஒரு ட்ரையாங்கிள் போர்ஷன் வந்துடும். ஓகே. ட்ரையாங்கிள் போர்ஷன் வந்துருமா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, செக்ஷன் பிளேன் கட்டிங் 18 mm ஃப்ரம் த கார்னர் ஆஃப் த பேஸ் நியரர் டு த அப்சர்வர். 18 mm ஃப்ரம் த அப்சர்வர், ஃப்ரம் த கார்னர். கார்னர்னால் இதான் என்னது, கார்னர் போர்ஷன். நியரர் டு த அப்சர்வர். இங்கே தான் ஒரு மேன் நிற்கிறான் அப்படின்னா அங்கிருந்து என்ன பண்ணணும், கட் பண்ணணும். என்ன mm கொடுத்துருக்காங்க, 18 mm கொடுத்துருக்காங்களா. அப்போது இதிலேருந்து ஒரு 18 அடித்து கட் பண்ணணும். இதிலேருந்து ஒரு 18 அடித்து கட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு பேர் வந்து கொடுத்துக்கணும். ஆனால் இதுக்கடுத்து இதை நான் காமிக்கிறேன். இதுக்கடுத்து இதை காமிக்கும்போது நம்ம தெளிவாக தெரியும். பென்டகன் நான் ட்ரா பண்ணியாச்சா, பெர்பெண்டிகுலர் லைனில் வரைஞ்சாச்சு, மேலே என்ன பண்ணிச்சு வரைஞ்சாச்சு. இப்போ கட் பண்ணும்போது என்ன சொன்னேன், இங்கேருந்து 18 mm எடுத்து ஒரு கோடு அடித்தாச்சு. இங்கேருந்து 18 mm எடுத்து ஒரு கோடு அடித்தாச்சு. கோடு அடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் ஏ டேஷு, இது பி டேஷு, இது சி டேஷு, இது டி டேஷு, இது இ டேஷு. ஓகே. இது எல்லாமே இன்விசிபிள் எட்ஜஸ். இ டேஷும் டி டேஷும் இன்விசிபிள் எட்ஜஸ். ஓகே. இந்த 1 அப்படிங்க நான் கொண்டு வந்து வெட்டுற இடம் 1 டேஷ். இந்த 2 அப்படி நான் கொண்டு போய் இந்த பிரமிடோட இடத்த எங்கே வெட்டுதோ அது 2 டேஷ். இந்த 3 மேலே அப்படியே கொண்டு போய் வெட்டுற இடம் 3 டேஷ். இந்த 4 அப்படி மேலே கொண்டு போய் வெட்டுறோம் 4 டேஷ். நான் அதை என்ன பண்ணிக்கிறேன், ஹேட்ச் பண்ணிக்கிறேன், முடிஞ்சு. ஓகே. இதோட கொஷினையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாமே யூனிவர்சிட்டியில் கேட்ட இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ். ஓகே. இந்த ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்க. ஓகே. இந்த ப்ராப்ளம் வச்சு நான் இன்ஃபினிட்டி போடுற ப்ராப்ளம் ஃபுல்லாகவே நான் ஃபியூச்சரில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது கொஞ்சம் ஈஸியான ப்ராப்ளம். ஈஸியான ப்ராப்ளம் ஃபுல்லாக அதை கமெண்ட் பண்ணுறாங்க. ட்ரையாங்குலர் பிரமிடோட ட்ரையாங்கிள் கீழே இருக்குது, ஹைட்டு கொடுத்துருக்காங்க, ஆன் பேஸ் இதில் கொடுத்துருக்காங்க. பிரமிடும் கொடுத்தா மேலே ட்ரையாங்குலர் போர்ஷன் வரப்போது கட்டிங் ஆக்சிஸில் இருந்து 30 mm above the base. ஃபஸ்ட்டு என்ன பண்ணியாச்சு, ட்ரையாங்கிள் வரைஞ்சாச்சு. ட்ரையாங்கிள் எப்படி வரைவோம்,
அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இப்படி வரைஞ்சிட்டு ஒரு 30 mm ஒன்று லைன் எடுத்துகிட்டு இங்கேருந்து 30க்கு ஒரு ஆர்க் அடிப்பேன், இங்கேருந்து 30க்கு ஒரு ஆர்க் அடிப்பேன். ரெண்டு ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு வரைஞ்சிட்டு மேலே என்னது பிரமிடு தானே, மேலே என் பிரமிடே என்ன பண்ணியாச்சு ட்ரா பண்ணியாச்சு. ட்ரா பண்ணிவிட்டு என்ன விஷயம் சொல்லியிருந்தாங்க, 30 mm ஃப்ரம் த அபோவ் த பேஸ்லேருந்து கட் பண்ணுவாங்க. அப்போ இதான் என்னது பேஸு. இதோட டோட்டல் ஹைட் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 65 கொடுத்துருந்தாங்களா. பேஸ்லேருந்து 30 எடுத்து இப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் அந்த எட்ஜுக்கு பேர் விட்டணும். 1 இது என்னது 2 அதிலே என்னது 3 ஏன்னா இதில் இங்கே எத்தனை கார்னர்ஸ் இருக்குது, 3 கார்னர்ஸ் இருக்குது. இங்கே 1, இது 2, இது 3. ஓகே, இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். இந்த மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி ஒவ்வொரு இடத்துலையும் என்ன பண்ணிக்கிறேன், ஒவ்வொரு கார்னர் அப்படி ஜாயின் பண்ணிக்கிறேன். மேலே இருந்து அப்படியே கீழே வந்து வெட்டுற இடம் 1, இந்த இடத்துலேருந்து அப்படியே கீழே வெட்டுற இடம் 2, இந்த இடத்துலேருந்து அப்படியே வெட்டுற இடம் 3. ஓகே, இந்த இடம் அப்படியே ஹேட்ச் அடிச்சிடும். ஓகே, டாப் வியூவில் வந்து இப்படி இந்த பென் இருக்குது அப்படின்னா இப்படி கட் பண்ணி தூக்கினதுக்கப்புறம் இப்படி தெரியும். அதான் இந்த போர்ஷன் பண்ணிக்கிட்ட முடியுதா. இது 50-50க்கு என்ன பண்ணிடலாம் வரைஞ்சிடலாம். ட்ரையாங்குலர் பிரமிடு இந்த சமயம் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. ஓகே, நீங்கள் எக்ஸாக்டாக வரைஞ்சிட்டு கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா. ஓகே, இது இன்க்ளினேஷன் கண்டுபிடிக்கிறது. இதுவும் நான் ரெஸ்ட் பின்னாடி கவர் பண்ணுறேன். ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரா த ப்ரொஜெக்ஷன் டெட்ராகட்ரான்னா ட்ரையாங்கல் மாதிரி எல்லா போர்ஷனும் வந்து இருக்கும். கட் பை எ பிளேன் பெர்பெண்டிகுலர் டு விபி, அப்போ ஹெச்பியில் கட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அண்டு இன்க்ளைன். ஓகே, இந்த ட்ரூ ஷேப் வந்து என்னது, ஒரு நிமிஷம், இது இன்க்ளினேஷன் வந்து இதுவும் ஃபியூச்சரில் நான் இது பண்ணுறேன். ஆனால் இதெல்லாம் வந்து என்னென்னா ஆங்கிள் கொடுக்காம லென்த்து கொடுக்காம நமக்கு வந்து சம்மில் வந்து கேட்டிருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டீட்டாகவே கொடுக்காம கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நான் ட்ரா பண்ணி காமிச்சா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா புரியும். ஓகே, இதுவும் அதே மாதிரி மாடல் தான். ஓகே, இது இந்த சம் பண்ணி பார்க்கலாம். இது ஸ்கொயர் பிரமிட் பேஸ் சைடு கொடுத்துருக்காங்க, ஹைட்டு கொடுத்தா ரெஸ்ட் ஆன் ஹெச்பியில் உட்காந்துருக்காங்க. பேஸ் பெர்பெண்டிகுலர் அப்படின்னாலே நமக்கு என்ன ஸ்கொயர்னால எல்லா சைடும் பெர்பெண்டிகுலர் தான். அண்ட் இன்க்ளைண்டு 30 டிகிரி டு ஹெச்பி அப்படின்னால எதில் கட் பண்ணணும், பிபியில் கட் பண்ணணும். எங்கேருந்து, ஃப்ரம் த வெர்டெக்ஸ்லேருந்து எடுக்கணும். வெர்டெக்ஸ்னால் மேலே உள்ள முக்கோண புள்ளியிலேருந்து என்ன பண்ணணும், 20 mm எடுத்து இந்த 30 டிகிரி எடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸ்கொயர் பிரமிடை ட்ரா பண்ணியாச்சா. ஸ்கொயர் பிரமிடுங்கிறனால மேலே என்ன போர்ஷன் வரைஞ்சாச்சு, ட்ரையாங்குலர் போர்ஷன் வரைஞ்சாச்சா. என்ன சொல்லியிருந்தாங்க, மேலேருந்து 20 எடுத்து ஒரு கோடை வந்து வச்சுட்டு அதில் வந்து என்ன பண்ணணும், ப்ரொடாக்டரை வச்சு இதில் வந்து என்ன பண்ணணும், ப்ரொடாக்டரை வந்து வச்சு 30 டிகிரி எடுத்து ஒரு கோட் இன்க்ளினேஷன் வந்து என்ன பண்ணி அடிச்சிடும். 30 டிகிரி எடுத்து இந்த இன்க்ளினேஷன் அடித்ததுக்கப்புறம் இது 1 இங்கே எத்தனை சைடு இருக்குதுன்னு பார்க்கணும். 4 கார்னர்ஸ் இருக்குது. அப்போ 4 கார்னர்ஸ் 1 மிடில் கொடுக்க வேண்டாம், 2 இது 3 இங்கே வரும், 4 இதுக்கிட்ட வரும். இப்போ என்ன பண்ணணும், இந்த மிடிலிருந்து எல்லாத்துக்கும் டயகனல்ஸை சேர்த்து விட்ருக்கணும். இங்கே ஒரு டயகனல்ஸை சேர்த்து விட்ருக்கணும், இங்கிட்ட ஒரு டயகனல்ஸை சேர்த்து விட்ருக்கணும். அந்த 1 அப்படியே கீழே கொண்டு வந்து 0வும் ஏயும் வெட்டுற இடத்துல 1, அதுமாதிரி அந்த 2 அப்படியே கீழே கொண்டு வந்து 0வும் பியும் வர இடத்துல 2, அதுமாதிரி அதை அப்படியே கீழே கொண்டு வந்து 0வும் சியும் வர இடத்துல 3, அதை அப்படியே கீழே கொண்டு வந்து 0வும் டியும் வெட்டுற இடத்துல 4. இதை அப்படியே ஷேப் அடிச்சுக்கோங்க. இதை ஷேப் அடிச்சுட்டு இந்த கட்டிங் பிளேனுக்கு பேரலாக ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. அந்த லைன் தான் என்னது, ரெஃபரன்ஸ் லைன். நம்ம இது வந்து ஒரு வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எப்படி ட்ரா பண்ணணும். அதுக்கடுத்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த லைனை ஃபுல்லாக மெஷர் பண்ணி அடிக்கணும். இதிலேருந்து இந்த 1 மெஷர் பண்ணணும். எந்த லைன்லேருந்து, ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து இந்த 1 மெஷர் பண்ணி இந்த ரெஃபரன்ஸ் லைனில் வச்சு மேலே ஒரு ஆர்க்கு, அது 1 புரிஞ்சுக்கிட முடியுதா. அதே மாதிரி இந்த செகண்ட் லைன்லேருந்து இந்த 2 மெஷர் பண்ணி இந்த ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து வச்சு இதில் ஒரு ஆர்க்கு 2 ஓகே. அடுத்து இந்த இதிலேருந்து 3 மெஷர் பண்ணி இந்த ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து வச்சு 3ல் ஒரு ஆர்க்கு. அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து 4 மெஷர் பண்ணி இந்த ரெஃபரன்ஸ் லைனில் வச்சு இந்த ரெஃபரன்ஸ் லைன் x1 y1 அந்த இடத்துல வச்சு இதில் வச்சுட்டு ஒரு ஆர்க் 4 அதை எக்ஸாக்டாக என்ன ஷேப் இருக்கோ அது இங்கே இருக்கும். அதாவது இப்படி மேலே ஒன்று இருக்குது, அதை அப்படி வெட்டி இப்படி தூக்கணும். இந்த தூக்குறாங்க பார்த்தீங்கன்னா, அப்போ டாப் வியூவில் பார்க்கும்போது எனக்கு இப்படி போர்ஷன் தெரியும். இந்த செக்ஷனை இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ட்ரா பண்ணியிருக்கோம். அடுத்து 5th சம், பென்டகனல் பிரமிடு. ஓகே, பென்டகனல் பிரமிடை பேஸ் சைடு கொடுத்தாங்க, ஆல்டிடியூட் ஹைட் கொடுத்தாங்க, பேஸ்ட் ஆன் ஹெச்பியில் பேஸ் இருக்குன்னு இருக்காங்க. அப்போ பென்டகனல் ட்ரா பண்ணிடலாம். 35 டிகிரி டு ஹெச்பி. அப்போ விபியில் கட் பண்ணணும்னு அர்த்தம், வேறு எதுவுமே கொடுக்கலாம். ஓகே, ஈஸி சம் தான். அது என்ன சொல்லியிருக்காங்க, பைசெக்டிங் த ஆக்சிஸ். இப்போ பாதிக்கு மேலே எடுத்து என்ன கட் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணியாச்சு, இதை நான் தனியாக வரைஞ்சிக்கணும். ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் என்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ கவர் பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் இப்படி பென்டகன் என்ன பண்ணிக்கோங்க, ட்ரா பண்ணியாச்சா. பேஸ் சைடு இப்படி இருக்க மாதிரி வரைஞ்சிட்டு மேலே என்ன சொல்லியிருந்தாங்க, அந்த பிரமிடுக்கு மட்டும்தான் கொஞ்சம் ரேர் கேஸு. கீழே இருந்து மிட் பாயிண்ட்டு
வரைஞ்சாச்சு. வரைஞ்சிட்டு இது எவ்வளோ இல்லைங்க 100 சொல்லியிருந்தாங்களா. பைசெப்டிங் ஆக்சிஸ்னால் இதில் பாதி. அப்போ 50க்கு மேலே வச்சுட்டு ஒரு பாயிண்ட்டை வச்சு அங்கே ப்ரொடக்டரை வச்சு எத்தனை டிகிரி எடுக்கிறோம், 35 டிகிரி எடுக்கிறோம். 35 டிகிரி எடுக்கிறோம். ஓகே, அந்த லைனெல்லாம் அப்படி எக்ஸாக்டாக போட்டு ஓகே 35 டிகிரி அடித்தாச்சு. அடிச்சுட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு பேர் கொடுத்துக்கிறேன் ABCDE. நம்ம இங்கே பேர் வரும்போது A டேஷ், இது E டேஷ், E டேஷ் ப்ராக்கெட்டில் வரும், B டேஷ் ஏன்னா இங்கேருந்து பார்க்கும்போது விசிபிளாக இருக்காது. அடுத்து இது C டேஷ்னு வரும், இங்கே என்னது D டேஷு, இது E டேஷ். ஓகே, அது எல்லாமே இங்கே வந்துடும். ஓகே, கட் பண்ணி 35 டிகிரி எடுத்தாச்சு. இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த 1 லைனில் இருந்து அப்படியே நான் கீழே கொண்டு வரேன். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். பென்டகனுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கும். இது ரெண்டில் பாதி, இதில் பாதியோட லென்த் எவ்வளவு 40 தானே. இப்போ 2 சென்டிமீட்டரில் ஒரு பாயிண்ட் வச்சு அந்த கார்னர்லேருந்து இதை ஜாயின் பண்ணணும். அடுத்து இதிலேருந்து இந்த கார்னர் ஜாயின் பண்ணணும். அடுத்து இதுலேருந்து இதில் ஜாயின், இதுலேருந்து ஜாயின், எல்லாத்தையும் இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே 1 பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம கொடுத்துட்றோம். இது 2, இதிலே நான் காமிக்கிறேன். 1 2 3 4 5. ஓகே, புரியுதா? 4 5 பாயிண்ட் 1 2 3 4 5 இருக்கா. இந்த 5க்கு மேலே என்ன பண்ணுறேன், 1 டேஷ் 2 டேஷ் 3 டேஷ் 4 டேஷ் 5 டேஷ் அந்த உள்ளதுக்கு வெளியில் கொடுக்குறேன். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே நான் எப்படி பாயிண்ட் கொடுத்துருக்கேன், ABC மட்டும் தான் தெரியுற மாதிரி கொடுத்துருக்கேன். அப்போ ABC மட்டும் தெரியுறது கொடுத்தாச்சு. 1 2 3 கொடுத்துட்டு அடுத்து 4 நடுவில் உள்ளது கொடுத்துருக்கேன், 5. இப்போ இந்த 1லேருந்து அப்படியே கீழே கொண்டு வந்து 0வும் Aயும் வெட்டுற இடத்துல 1, அதாவது இந்த லைனில் 1. அதேமாதிரி 2 அப்படின்னு கீழே கொண்டு வந்து வெட்ட முடியாது. அப்போ நான் 2 மட்டும் விட்டுறேன். அடுத்து 3 என்ன பண்ணலாம்னா கீழே கொண்டு வந்து என்ன பண்ணலாம், வெட்டலாம். 0வும் Cயும் வெட்டுற இடத்துல வெட்டுறது இதுதான் 3. இந்த 3 வந்து இங்கே வந்து வெட்டியாச்சு. 3. அதேமாதிரி 4 என்ன பண்ணிடலாம், அடிச்சிடலாம். இந்த 4 இந்த இடத்துல வெட்டுது, அது அப்படியே கீழே கொண்டு வந்து இந்த இடத்துல 0வும் Dயும் வெட்டுற இடத்துல 4. அடுத்து 5யும் கொண்டு வந்துடலாம். 5 0வும் Eயும் வெட்டுற இடத்துல 5, 0வும் Eயும் வெட்டுற இடத்துல 5. அப்போது இது 5. இப்போ 2 மட்டும் வரலையா, 2 மட்டும் வரல அப்படின்னால என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த 2லேருந்து இந்த லைனுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரையணும். 2லேருந்து இந்த இதுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சி அதை அப்படியே இங்கே கொண்டு வந்து இந்த சியோட பாயிண்டில் சேர்க்கணும். புரிஞ்சுக்கிட முடியுதா? மெதுவாக திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த 2 வந்து வெட்டி இருக்கும். ஏன்னா 2 வந்து மிட் பாயிண்ட். இப்போ மிட் பாயிண்ட்டுக்கு இருந்து நான் கோடு இழுத்து கொண்டு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், போயிட்டே இருக்கும். மிட் பாயிண்ட் எனக்கு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது எங்கே வெட்டுது அப்படின்னு. ஓகே, அதனால தான் 1 2 3 4 5 4 5ங்கிறது இன்க்ளைன்ட் லைன். இந்த 2 மட்டும் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த கார்னர் கொண்டு வந்து கார்னர்லேருந்து அப்படியே இங்கே கொண்டு வந்து இந்த C லைனில் வந்து வச்சுக்கணும். அந்த பாயிண்ட் வச்சுட்டு நான் இங்கே காட்டுறேன். இந்த 2 இருக்கா, இந்த 2 அப்படின்னு நாங்கள் கொண்டு வந்து அதை அப்படியே என்ன பண்ணுறேன், C லைனில் கொண்டு வந்து வச்சுக்கிறேன். C லைனில் கொண்டு வந்து வச்சுட்டு இதுதான் 0. இப்போது இதை என்ன பண்ணுறேன், மெஷர் பண்ணி இப்படி ஒரு ஆர்க் அடிப்பேன். இதை மெஷர் பண்ணி இப்படி ஆர்க் அடிப்பேன். இந்த வெட்டுற இடம் தான் என்னது, 2. அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த 2வை அப்படியே இந்த ஏன்னா 2வோட பாயிண்ட்டு கரெக்டாக அப்படி இப்போ இங்கேருந்து நான் கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வெட்டி இருக்குப்பா, நான் கீழே அப்படியே கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்க, எங்கே கட் ஆகும் தெரியாது. இப்போ வந்து 1 நான் கட் ஆகிற இடத்த நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவேன், 7 கட் ஆகுது. இந்த 3 வெட்டுற இடத்துல இந்த இடத்துல வெட்டுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நடுவில் உள்ள பொழுது போயிட்டே இருக்கும். அப்போ அதை என்ன பண்ணுறேன், இங்கேருந்து இதுக்கு கொண்டு வந்து அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து இதோட மெஷர்மெண்ட்டை எடுத்து இங்கே ஒரு ஆர்க் அடித்து அதை என்னென்னு மார்க் பண்ணுறேன் 2. இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன், ஹேட்ச் பண்ணிவிட்டு இந்த லைனுக்கு ஒரு பேரலல் லைன் வரைஞ்சிட்டு எக்ஸாக்டாக இங்கேருந்து ஒன்று மெஷர் பண்ணி இங்கே அடிக்கணும். அது நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவிலே நான் சொல்லியிருப்பேன். இங்கேருந்து இதை மெஷர் பண்ணுங்கள், அதை 1 வச்சுட்டு இங்கே வச்சு ஒரு ஆர்க் ரெஃபரன்ஸ் லைனில் வச்சுட்டு. ஓகே, அதுமாதிரி இங்கேருந்து இந்த 2வை வச்சுக்கிட்டு மெஷர் பண்ணுங்கள். இந்த ரெஃபரன்ஸ் லைனில் இந்த லைன் இங்கேருந்து இந்த 2வை மெஷர் பண்ணி இங்கே 2 போகிற லைன் இதானே, இங்கே வச்சுட்டு 2ல் ஒரு ஆர்க்கு. அதே மாதிரி இங்கேருந்து இந்த 3யை மெஷர் பண்ணி இந்த ரெஃபரன்ஸ் லைனில் 3 எங்கே இருக்குது, இந்த இருக்கா, இந்த இடத்துல வச்சுட்டு 3க்கு ஒரு ஆர்க். இப்படி இந்த போர்ஷனை அப்படி இங்கே ஷிஃப்ட் பண்ணி வரைகிறது. நான் பிளேலிஸ்ட்லேயே நான் போட்டிருப்பேன் செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் எப்படி நம்ம ஷிஃப்ட் பண்ணி வரைகிறது அப்படின்றது. ஓகே, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இன்னொரு பார்ட்டை அடுத்த வீடியோவில் நான் கன்வே பண்ணுறேன். ஓரளவுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஹாஃபை கவர் பண்ண மாதிரி இந்த வீடியோவில் இருக்கும்.